கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போன வாரம் நம்ம பழைய ஏற்பாட்டில் ஜெபித்தவர்களை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் புதிய ஏற்பாட்டில் ஜெபித்தவர்கள் எப்படியெல்லாம் ஜெபித்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமான வசனம் சங்கீதம் 39:12. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் ஜெபிச்சாங்க. அதில் சில குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 2:36 சொல்லுது, அன்னாள் தீர்க்கதரிசி இரவும் பகலும் தேவ சமூகத்தில் 86 வயது நிறைந்த அன்னாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தை விட்டு பிரியாமல் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருந்தாங்க, ஆராதிச்சுட்டே இருந்தாங்க. அதே போல் பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். இரவும் பகலும் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க கர்த்தருக்கு கிருபை தரணும். சகரியா ஆசாரிய ஊழியர் செஞ்சாலும் அவருக்கு குழந்தை பாக்கியம் வேணும் ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு சகரியாவுக்கு எலிசபெத்துக்கும் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:9-13 வரைக்கும் வாசித்து பார்த்தா சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு. பிதாவின் நாமம் மகிமைப்படும்படியாக அதிகமாக ஜெபித்தார். தமது சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இரவு முழுவதும் ஜெபிச்சு பகலில் 12 சீஷர்களை என்ன பண்ணார், அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தார். அப்புறம் தேவ சித்தம் நிறைவேற ஜெபிச்சார். சீஷர்களுக்காக எப்பொழுது வேண்டிக் கொண்டார், ஆண்டவரே அவங்க எங்களோடு கூட இருக்கணும், அவங்க பிதாவின் சித்தத்தை செய்யணும், தம்மோடு இருக்கும்படி அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருந்தார். யோவான் 17 முழுக்க நம்முடைய சீஷர்களுக்காக இயேசு கிறிஸ்து பண்ண ஜெபத்தை நம்ம பார்க்கலாம். சத்துருக்களை மன்னிப்பதற்காக லூக்கா 23:34 சொல்லுது, சத்துருக்களை மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஜெபிச்சார். சீஷர்கள் எதற்காகலாம் ஜெபிச்சாங்கன்னா தன்னோட விசுவாசம் பெருகணும். லூக்கா 17:5 படி தன்னோட விசுவாசம் வர்த்திக்கப்படணும், விசுவாசம் பெருகணும்னு அதுக்காக ஜெபிச்சாங்க. அப்புறம் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும், சீஷர்கள் யாராவது தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணாங்க, அவங்க ஒருமனப்பட்டு ஜெபித்தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அப்போஸ்தலர்கள் 1:14 15 படியாக பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்காக அவங்க என்ன பண்ணாங்க, மேல் வீட்டில் அறையில் தங்கி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளவும் அவங்க காத்திருந்து ஜெபித்தாங்க. அப்போஸ்தலர்கள் எதுக்காக ஜெபித்தாங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:24 சொல்லுது, அவங்க தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, சுவிசேஷத்துக்காக வாக்கு வல்லமைகளுக்கு அருளும்படியாக அதிகமாக அவங்க ஜெபித்தாங்க. பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:40 சொல்லுது, பேதுரு அற்புதத்துக்காகவும் அடையாளங்களுக்காகவும் அப்போது ஜனங்கள் நிறைய அற்புதத்தை எதிர்பார்த்தாங்க. அப்போது பேதுரு மூலமாக அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அதன் மூலமாக அநேகர் இயேசுவண்டை வந்தாங்க. அவர் செஞ்ச அற்புதங்கள் ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படும்படியாக அநேக அற்புதங்கள் நடந்துச்சு. பேதுரு அற்புதங்களுக்காக ஜெபித்தார். சபையார் பேதுருவை சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது சபையார் என்ன பண்ணாங்கன்னா ஊக்கமாக ஜெபிச்சாங்க, எப்படியாவது பேதுரு விடுதலையாக்கி கொண்டு வரணுன்ட்டு. அப்போஸ்தலர் நடபடிகள் 12:5-12 வச்சா அன்றைக்கி இரவு முழுக்க அவங்க தூங்கலை, பேதுரு விடுதலையாக்கணும் அப்படிக்காக அதிகமாக ஜெபித்தாங்க. கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை, சபையாரின் ஜெபத்தை கேட்டு பேதுரு விடுதலையாக்கி கொண்டு வந்தார். கொர்நேலியு பண்ண ஜெபமும் தான தர்மங்களும் தேவ சமூகத்தில் போய் எட்டியது. இன்றைக்கி நம்ம பண்ணுற ஜெபங்களும் நம்ம பண்ணுற தான தர்மங்களும் தேவ சமூகத்தில் போய் எட்டும்படியாக கொர்நேலியை போல் நம்மளும் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தரணும். ஸ்தேவான் அவரோட பேச்சு வாக்கு வல்லமை இருந்தது, அவருடைய முகம் தேவதூதர் முகம் போல் இருந்துச்சு. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா அவர் மேலே கல்லெறியத்துக்கு வந்துட்டாங்க. அவர் முழங்கால் படிக்கிட்டு இயேசுவானவர் பிதாவின் வலது பாசத்தில் இருப்பதை என்ன பண்ணார், பார்த்தாரு. சத்துருக்களை மன்னிக்கும்படியாக ஜெபித்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:59-60 பார்த்தா சத்துருக்களுக்காக ஸ்தேவான் ஜெபித்தார். பவுல் தேவ சித்தம் நிறைவேற ஜெபித்தார். தன் சரீரத்தில் முள் நீங்கும்படி, ஆண்டவரே இதனால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு 3 முறை ஜெபித்தார். கர்த்தர் முள்ளை நீக்கலை, ஆனால் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார். நம்ம கூட அநேக முட்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது, நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடுங்க, இந்த பாடுகளை என்னை விட்டு எடுத்து போடுங்க, இந்த உபத்திரவத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க, என்னால் தாங்க முடியலப்பா அப்படின்னு ஜெபிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும்னு. அவருடைய கிருபை அதிகமாக இருந்ததுனால்தான் எத்தனை பெரிய முள் இருந்தாலும் பவுல் தேவ சித்தத்தை நிறைவேறும்படி மகிமையாக ஊழியம் செய்தார். சபைகளுக்காக அதிகமாக ஜெபித்தார். எபேசியர் சபைகள், பிலிப்பியர், கொலேசியர், தெசலோனிக்கர்லாம் வாசித்து பார்த்தா சபைகளுக்காக
அதிகமாக பவுல் ஜெபித்தார். இஸ்ரவேலுக்காக மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபித்தார். பிலமோனுக்காக ஜெபித்தார். பொதுவாக அநேக ஜெப குறிப்புகள், அவளை கண்கள் பிரகாசமாக இருக்கணும், அப்புறமா அவர்கள் கெட்டு போகக்கூடாது, ஒருத்தரும் கெட்டு போக தெய்வ சித்தமல்னு சொல்லிட்டு அநேக காரியங்களுக்காக பவுலோடைய நிருபங்களை ஜெபிப்பதை நம்ம பார்த்துக்குறோம். எப்பா பிரபு கொலோசியர் 4 அதிகாரம் 12 சொல்லுது, எப்பா பிரபு அநேக மூப்பர்களுக்காக விசுவாசிகளுக்காக ஜெபித்தார். ஆதி திருச்சபையினரும் தொடர்ந்து என்ன பண்ணாங்க, அநேக காரியங்களுக்காக ஜெபித்தாங்க. யோவான் இயேசுவின் வருகைக்காக அதிகமாக ஜெபித்தார். தேவனோடு நம்ம தனிப்பட்ட உறவை உருவாக்குவது தான் ஜெபம். நம்மளும் இயேசுவின் வருகைக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே உடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்தில் சித்தம் செய்யப்படல, பூமியில் எங்கள் வாழ்க்கை சித்தம் செய்யப்படுவதாகன்னு சொல்லி அவரோட வருகைக்காக நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபமும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற தேவ விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.